சரி ஜினோ ஓப்பன் பண்ணு. ஜஸ்வந்த் என்ன சாக்லேட்லாம் எண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஏஹே ஐயோ குழம்பிச்சு. ஸ்கூலுக்கு கொண்டு போகுதுக்கா? ஆமா. சரி 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 கிளம்பியாச்சா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வாங்க. டாட்டா. ஜஸ்ட் டாட்டா. ட்ரெஸ் அழுக்காக்காமல் வரணும். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்வந்துக்கு இன்றைக்கி பர்த்டே. காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை. மணி இப்போ 11. இப்போ தான் குளித்து முடித்து ரெடியாக இருக்கேன். சமைக்கும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து டைம் இல்லை. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு சமைச்சா கண்டிப்பாக டைம் ஆகும். அதனால் கடகடன்னு சமைச்சு முடிச்சிட்டேன். இப்போ அவனுக்கு பிடிச்சது நான் செஞ்சு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் என்னென்னு. நெய் சாதம் தான் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கேட்டுட்ருப்பான் நெய் ரைஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு. அதனால் அவனோட ஃபேவரட் நெய் ரைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச காளான்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும், காளான் கிரேவி. ஓகே, குடமிளகாலாம் போட்டு பண்ணியிருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டூடியோவுக்கு போயிட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கலான் இருக்கேன். அதுவும் என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள். கிஃப்ட் வாங்க கிளம்பிடலாம். ஒரு வழியாக வாங்கிட்டோம். எப்படியோ ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்குள்ளே வந்துருச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து ஏன்னா அவன் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருப்பான், என்னன்னா எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் 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 அப்படின்ட்டு. சரி, நானும் வந்து வாங்கி கொடுக்குறதா இல்லை. இப்போ வந்து சரி எப்படியாச்சும் அவனுக்கு வந்து இந்த பர்த்டேக்கு, ஏன்னா நம்ம எப்போவுமே வாங்கி கொடுக்க மாட்டோம், சரி பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலாக வாங்கிடுவோம் அப்படின்னு நானும் முட்டி மோதி வாங்கிட்டேன். காசு தான் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இருக்கட்டு. சரி, இப்போ வந்து நம்ம அங்கே போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். நான் ஃபுல்லாக எப்படி இருக்கேன்னு பாருங்க, அலைஞ்சு. சரி, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு என்ன வச்சிருக்க? சாப்பாடே செய்யல ஜஸ்வந்த். அப்படியா? பார்த்துட்டியா? அப்போ இது கல்யாண வீட்டில் இருந்து வாங்கின பிரியாணியா? வாசனை கம்மிட்டு இருக்கும். எப்படி இருக்கு? நான் சாப்பிட போனேன். ஏய், எங்கே தூக்கிட்டு போற? ஏய், கொட்டிராத. ஓப்பன் பண்ணு பாப்போம். உனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிக்கும்ட்டு கஷ்டப்பட்டு பண்ணேன். எல்லாம் எனக்கே உனக்கே உனக்கா? அதான் ஜசன் தேங்கே 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 சாங்க தேங்கே 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 சிந்திரக்கூடாது. அப்புறம் சோறு இல்லாம போயிடும். என்ன இந்தாங்க, உங்களுக்கு கடையில் தரல, இந்தாங்க. எனக்கு கல்ல எல்லாருக்கும் கொடுத்தேன். உங்களுக்கு யார் கொடுத்தா? எனக்கு இல்லையா? நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன். இந்த அவமானம் எனக்கு தேவையா? சரி, இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு. ஓ சரி, ஸ்கூலுக்கு கொண்டு போனது அவளும் காலி ஆயிடுச்சா? காலி ஆயிடுச்சா? காலி பண்ணியா? காலி பண்ணு. யாருக்கெல்லாம் கொடுத்தேன்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 3 கொடுத்தேன். 3 ஆமா. பாடுறா. அதுக்கப்புறம் ஒரு 10-15 போல எக்ஸ்ட்ரா வந்துச்சு. வெளியே இருந்த அக்கா மாருக்கு கேட்டாங்களா, நான் உங்களுக்கு கொடுத்தேன். சரி 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 சாப்பிட்ருவோமா? செம டயர்டாக இருக்குது, முடியல. காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல, அந்த கூட்டை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டோம். இப்போ வந்து ஐயோ சுடுமே. இப்போ வந்து சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக கிச்சனு ஒர்க்கு இன்னும். ஆனால் எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது. எனக்கு வந்து என் பர்த்டேக்கு யாருமே இப்படி பண்ணலையா, பண்ணவும் இல்லை இது வரைக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து பிடிச்சிருக்கு. நமக்கு கிடைக்கணும்னு நினச்சதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதே ஒரு ஹாப்பி தானே. இப்போ நல்லா எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, நம்ம இப்போ வந்து நம்ம சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துருவோம். நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கிஃப்ட்டை கேக்குக்குள்ளே வச்சு தான் கொடுக்க போகிறோம். சரி, அதுக்காகத்தான் நம்ம இங்கே பேக்கரிக்கே வந்துட்டோம். சரி, ஏன்னா நம்ம வந்து இப்போ வாங்கியிருக்க நம்மளோட கிஃப்ட்டையும் உள்ளே வைக்கணும்ல,
அதனால உள்ளே வச்சு மறுபடி இன்னும் என்னென்னா அதுக்கு மேலே செட் பண்ணணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதனால சரி அதில் ஒரு கேப் இருந்தது, அதை சாக்லேட் வச்சுலாம் மறைச்சி ஏதோ எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணோம். ஜினோவை வீட்டில் விட்டுட்டு வரலான்னு பார்த்தேன். ஜினோ வந்து இல்லை நானும் வருவேன்னு சொல்லி வந்து அவள் பார்த்துட்டா. நான் வந்து சரி யாருக்குமே தெரியக்கூடாது, எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கணும், ஜினோ வேறு ஒரு ஓட்டவாய், சரி சொல்லிடுமே அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் அவள் வந்து என்ன அது ஒரு கேப் இருக்குது கேக்கு மேலே அப்படின்னு ஏறி பார்த்துட்டா. சரி இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நீங்க அதெல்லாம் தெரியாது. ஆமா அதை இட்டு வாங்க, நாளைக்கு ஆயிரும். அதுக்கே நீ ஒரு நாள் சாப்பிடணும்ட்ட. வெட்டு வெட்டு நீ கட் பண்ண ஜசன். ஜினோ இங்க பாரு, ஜினா அதை விடு பிறக்கல, நீங்க வா. ஜசன் நீ லைட்டா எடுத்து கொடு, அவளை தீ தூர போட, அவளை கொடுக்காத, அவள் பிறக்கக்கு தான் ஆவா. ஹாப்பி பர்த்டே பாட்டு வரல. ஹாப்பி பர்த்டே ஓகே எல்லாம் வெடிச்சாச்சு. இப்பதான் ஜஸ்ட் கிஃப்ட் உள்ள இருக்கு. எந்த இடம் கரெக்டா கண்டுபிடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. இதுதான் நினைக்கிறேன். எது அந்த இடமா? தப்பு. வேற எந்த இடம்? இதுவா? அதான் இல்லை. இதுவா? டைரி மில்க் தூக்கு. இரு கிட்ட கட்டுறீல. நாட்டுல பேர்ல மோதிரம் எடுத்துக்க. எடுத்து இதுல இது சாப்பிட்டு செத்து போனா யார் பொறுப்பாருது? ரொம்ப கஷ்டப்படியா எடுக்க கஷ்டமா இருக்கா? சரி அதை மட்டும் எடுக்க வர மணிக்கு மோதிரம் வாங்கினது பராமையா இந்த கத்துக்கு தூவி தங்கம்மா பித்தால. நான் இதுல வந்து அழகா ஏதாவது எழுதணும்னு நினைச்சேன். காமி லவ் யூ. தெரிய மாட்டேன். இப்போ தெரியும். லவ் யூ அப்படி ஏதாவது எழுதணும்னு நினைச்சேன். ஆனா வந்து இது வந்து என்ன நேரம், இது எலெக்ஷன் டைம்னால இதா இல்ல. இது இந்த கலர் போடு, கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். காமி ஜெசன் இங்க முன்ன வந்து காமி. அந்த இததான் வாய்க்குள்ள வைங்க. இரு அசைக்காத. சின்ன கவ வேலை நடந்துட்டே இருக்கு. இது ஓகே ஓகே. இங்க ஒரு ரெட் ட்ரெஸ் ரெட் செரி. இது வந்து இந்த 3000 இதுக்கு வந்தாக்கி நம்மளுக்கு வந்து 3000 இன்னும் வரல. 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்காண்டி இன்னும் வரல. அப்ப போடுறதுக்குடா. கிஃப்ட் இருங்க. சரி ஜினோ ஓபன் பண்ணு. ஏஹே பிரேம். அம்மா பிரேம். அவன் எப்பவுமே சொல்றது என்ன தெரியுமா? வீடு ஃபுல்லா உங்க பிரேம் தான். இதுவும் என்னோட பிரேம் தான். ஆனா என்ன பண்ண ஜஸ்வந்துக்கு வந்து பிரேமுக்கும் ராசி இல்லை. என்ன எது வந்து தலைகீழ அடக்கான் ஜஸ்வந்த்.
சரி சரி நேராக்குங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 3D ஆக்ஷன். நல்லா இருக்கா? தொப்பி யார் வச்சிருக்கா? தொப்பி யார் வச்சிருக்கா? ம் தொப்பி யார் வச்சிருக்கா? அப்படிங்க காமி அப்படிங்க காமி. நான் அங்க தான் இருக்கேன். ரெண்டு நேரம் நீங்க காமிங்க. ஓ ஜினோ அந்த பக்கம் இருக்கனால அதனால அவ அந்த பக்கம். அப்ப இரு நான் நடுவுல போயிரு. அதே Dress. அடிங்க பாருங்க. ஒரு போட்டோ Dress மாத்தாம இருக்கு. அதே Dress போட்டுருக்கீங்க. ஒரு போட்டோ எடுத்துரு. அதுக்குள்ள யார் மாட்டினா? பாருங்க என்னோட பிரேம தூக்கி தூர போட்டுட்டு அங்க பாருடா. தசம் சின்ன வயசுல இருந்தே நீ கேட்டுட்டு இருப்பல்ல, ஆமா. என்ன கேட்பேன்? உங்களுக்கு மட்டும் இவ்ளோ பிரேம் இருக்கு. அங்க பாருங்க ஃபுல்லா என் பிரேம் தான் இருக்கு வீடு ஃபுல்லா அப்படின்ட்டு கேட்பான். என்ன செய்யும்? அப்புறம் சின்ன வயசுல இருந்து என்ன கேட்ப நீ? மோதிரம் கேட்ப. ஆசை நிறைவேறிட்டா? காட்டு கையை காட்டு. என்ன இன்னும் என்ன ஆசைடா இருக்கு? நூல் சுத்தி தான் போட்டிருக்கு, பெருசா இருக்கு. காட்டு அந்த பக்கம் காட்டு. அந்த பக்கம். ஜஸ்வந்த் தான் பணக்காரன். ஹாப்பியா ஜஸ்வந்த்? ஓகே பாய் சொல்லிருங்க. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்கடி என்னது இது? ஸ்டிக்கர். அங்க உள்ள ஸ்டிக்கர் எல்லாத்தையும் இங்க போட்டு வச்சிட்டியா? சரி சரி சரி. நிறைய இருக்கு என்கிட்ட. புது வாட்சி ஜினோ நீங்களும் கலக்குறீங்களே. வாட்ச் பாருங்க. வாட்சி ஆமா ஜம்முன்ற. இதுக்குள்ள நல்லா லைட் எரியும். லைட்லாம் எரிவேன். வாவ் சரி சரி பியூட்டிஃபுல்.